ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ. அதாவது போகும்போது கூட அர்ச்சனாவை வந்துட்டு அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு வந்துட்டு ஒரு கும்பல் திரிஞ்சிட்டு இருந்துச்சு அந்த புள்ளிகேங் டீம். அந்த புள்ளிகேங்கில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இது எதில் தான் இருக்கார், இவர் எதுக்கு தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தார், இவரெல்லாம் நம்ம எப்படி நினச்சிட்டோம், ஏன் இந்த அளவுக்கு மோசமாயிட்டார் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தார். வெறும் பாட்டு பாடுறது, அதுக்கப்புறம் மாயாவுக்கு வந்து ஃபுல்லாக சொம்பு தூக்குறது, அதுக்கப்புறம் மாயாவுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்கள வந்து கலாய்க்கிறது. அது யார் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, நேரம் நம்ம கானாபாலா. இவர் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த பாட்டு பாடுறாங்க, கும்பலால் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே தான் மணியும் உட்காந்துட்டு இருந்தாப்புல, ஆப்போசிட்டில் அர்ச்சனா இருக்காங்க, பக்கத்தில் வினுஷா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த புள்ளிகாங்க கூட. அப்போ வந்துட்டு பாலா வாலண்டரா நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க சிஸ்டர் அப்படின்றப்பல, அப்போ நம்ம அர்ச்சனா வந்துட்டு நானா அப்படின்றாங்க. அவர் ஆமான்றாரு. அப்போ இவங்க வந்துட்டு ஒரு மரியாதைக்கு என்ன சொல்கிறாங்க, தலை இருக்கும்போது வால் ஆடலாமா அப்படின்னா அதுக்கு பாலா என்ன சொல்கிறாரு, வன்மத்தோட, வால் தானே இப்போ ஆடிட்டுருக்கு, நீங்கள் வாழ்த்தனம் தானே பண்ணிகிட்ருக்கீங்க, அதை இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டுருக்கீங்களே, அதை வேறு டிவிலையும் காமிக்க மாட்டாங்கன்னு வேறு சொல்கிறாரு. எவ்வளோ வன்மம் பாருங்களேன் இவருக்கு. அதாவது நேற்று ஆக்சுவலாக இந்த இது நீங்கள் லைவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா அதில் பாட்டில் வந்து ஒரு வன்மத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அது வந்து யாருக்கோ அப்படி நிக்சன் இந்த பக்கம் கலாய்க்கிறாப்புல. அதுக்கப்புறம் மாயா கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் தாள் அடிக்கும்போது வேணும்ட்டுமே ஸ்டாப் பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணி அங்கே அர்ச்சனாவை கலாய்க்கிறாங்க. அப்போது டென்ஷன் ஆகிட்டு இந்த மணிலாம் வந்து கூட தான் இருந்தார், கிளம்பி வந்துட்டார். போங்கடா நீங்களும் உங்கள் இதுவும் அப்படின்ட்டு செம்ம காண்டு ஏற்றிட்டாங்க. ஏன்டா போகும்போது கூட இவ்வளோ வன்மத்தோடு தான் இருப்பீங்களா? ஏற்கனவே வந்துட்டு இந்த வன்மத்தோடு இருந்ததுனால தான் வெளியே போய்ட்டு அவ்வளோ ஹேட்ரஸ் இருந்துச்சு, அதை உள்ளே வந்து நீங்களே சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. என்ன வச்சு செஞ்சுட்டாங்க, நான் 30% தான் பண்ணேன், 100% என்னை வெளியே செஞ்சுட்டாங்கன்றீங்க, அப்புறமே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களோட குணாதிசயம். அதை பற்றி நம்ம என்ன சொல்கிறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த கானாபாலா எதுக்காக உள்ளே வந்தார், எவ்வளோ டிகிரி முடிச்சிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, வந்து ஆனால் இப்படி வந்துட்டு மொக்க பண்ணிட்டு போயிருக்காருன்றதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.